திரு செல்வி, இந்த ரெய்டை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? ஒரு அரசியல் பழிவாங்கல் இப்படியெல்லாம் எப்பெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அப்போல்லாம் அந்த பழிவாங்கலை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிருக்காங்கிற விதமா திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்றாரு. இல்லை எல்லோருக்கும் வணக்கம். 2019 தேர்தலே இந்தியா முழுவதும் நடந்ததில் வெள்ளூர் மட்டும் நின்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் ஏற்கனவே எனக்கு பேசுறதுக்கு முன்னாடி ஷாம் சாரே நிறைய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. 200 ரூபாய் நோட்டு பண்டிலேருந்து எல்லாமே மாற்றிருக்குது. கிட்டத்தட்ட 21 கோடி ரூபாய் அங்கே இங்கேன்னு மாட்டி எடுத்துருக்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு ரைடு நடக்குது. ரைடு உடைய எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைடு நடத்துகிறவங்களும் கொடுக்கல, ரைடுக்கு உள்ளானவங்களும் இது வரைக்கும் கொடுக்கல. அதுக்குள்ள நம்ம இந்த விவாதத்தை வைக்க வேண்டிய அவசியமே என்னன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்றாரு அரசியல் பழிவாங்கல்ங்கறாரு. அப்படின்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சார் யாரை சொல்லணும்னா, வாழ்க்கையில அவங்களுடைய தலைவர் கலைஞருடைய மகளை கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் 6 மாதமா வைச்ச காங்கிரஸ் தான் சொல்லணும். அதாவது அவங்கள 2Gல அந்த கலைஞருடைய குடும்பத்தையே சின்னாபின்னமாக்குனது காங்கிரஸ். கூடயே அவங்கள உட்கார வச்சுக்கின்னு எங்க மேல பழிய சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு இடியை யார் ஆபரேட் பண்ணுவாங்கங்கிற இடத்துல இருந்து பேச விடுங்க ஐயா கொஞ்சம். அதாவது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன்ல ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதை ஸ்டாலின் சார் சொல்லி தான் நடத்துறாங்கன்னு நாங்க சொன்னா அதை ஏத்துப்பீங்களா? அப்படிதானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறது. அவங்க எதிர்க்கட்சிகள் அப்படிதானே சார் சொல்லுவாங்க, இங்க சொல்றாங்களே அவங்க கொடுக்கறாங்க. அப்போ இல்ல நான் சொல்றது கார்த்திகை சார் கரெக்ட், நீங்க சொல்றதெல்லாம். நான் என்ன கேட்கிறேன், இப்போ சுப்ரீம் கோர்ட்ல அதே ஷாம் அண்ணன் சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட்ல இடி எதுவா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் இஸ் மானிட்டரிங் எவ்ரி கேஸ். ஓகே, சுப்ரீம் கோர்ட் எல்லா லெவல்லயும் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. உலகத்துல கோர்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் தனிப்பட்ட யார் பாதிச்சாலும் கோர்ட்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு ரைடு வந்திருக்கு, எந்த லெவல் ரேடார் வச்சிருந்தாங்கன்னு தெரியாது. இடி ஐடி ஏற்கனவே ஒரு விஷயத்துல வந்துட்டாங்கன்னா அவங்க ரேடார் கீழே ஏற்கனவே வந்துருவாங்க. அது டிஜிட்டலா என்ன விஷயம் இருக்கு, எந்த விஷயம் இருக்கு, யாராவது 2 பேர்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தானே அதுக்குள்ள பழிவாங்கும் நடவடிக்கைன்னா மொத்த பழிவாங்கினது யார் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் 2Gல பண்ணி இப்போ 2Gல இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த காங்கிரஸ இவ்வளவு வருஷம் இவங்களுக்கு கொடுத்த டார்ச்சருக்கு காங்கிரஸை பத்தி பேசணும். இதுவரைக்கும் மோடிஜி எதுவுமே எந்த பிஜேபி பீரியட்ல யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுத்ததே இல்லையே. நாங்க வேலை 10 வருஷம் ஏற்கனவே நடந்து தானே இருக்கும். ஓகே, இன்னும் ரைடு நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்குள்ள இத இவங்க முன்கூட்டியே ஒரு கருத்து சொல்றது எவ்வளவு தூரம் சரின்னு கேள்வி வைக்கிறீங்க. நம்ம பேசலாம், மற்றவருடைய கருத்தையும் எடுத்துட்டு வர திரு பிரசன்னா. இன்னும் ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வழக்கு, அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒருத்தர் தான், புதிதாக இல்லை. அப்படிங்கும்போது அரசியல் பழிவாங்கல் எங்கிருந்து வந்தது? இதுல நீங்க ஷாம் அண்ணன் ஒரு விஷயத்த சொன்னார், பிரசன்னா வழக்கறிஞர் அவருக்கு சில விஷயங்கள் தெரியும் அப்படின்னு. நீங்கள் குற்றவியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் இன்டென்ஷன் எப்படின்னா பிரைமா ஃபேஸ் எங்கன்னா உடனடியாக கிடைக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையிலே தான் அந்த வழக்கை நாம் நடத்த முடியும். நீங்கள் 6 வருஷம் தூங்கிக்கிட்டு இருந்துட்டு 6வது வருஷம் நான் கதவை தட்டி நான் இடி ரைடு வருவேன் 2019 கேஸுக்காக அப்படிங்கிறதே அது ஒரு அபத்தமா தெரியலையா அப்படிங்கிறது தான் நம்முடைய விசாரணையோட தொடர்ச்சி இல்லையா? இல்லை, எத்தனை வருஷமா விசாரணை பண்ணுவீங்க? ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எத்தனை வருஷமா நடத்துவீங்க? 6 வருஷம் ஒரு வழக்கை நடத்துறீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட அந்த விசாரணை ஆணையமோ அல்லது விசாரணை அமைப்புக்கோ தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த அரசியலை எல்லாம் கடந்து 2 வழக்குகளை நேத்தைக்கு உச்சநீதிமன்றம் சுரேந்தர் பன்வார் கேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கத்துக்கு என்ன பண்றாங்க, இடி டைரக்டரை கூப்பிட்டு வச்சு மண்டையில கொட்டுன்னு கொட்டுறாங்க. என்ன கொட்டியிருக்காங்கன்னா, இங்க வா, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கா ஒரு சட்டத்தை ஏற்றிக்கிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற மனித உரிமை மீறலை தொடர்ச்சியாக இடி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருத்தரை தூங்க விடாம
15 மணி நேரம் வந்து 16 மணி நேரம் 14 மணி நேரம் 50 நிமிஷம் 10 நிமிஷம் கம்மி 15 மணி நேரத்துக்கு ஒருத்தரை டார்ச்சர் பண்ணி தூங்க விடாம அவருடைய சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூட அனுமதிக்காம ஒருத்தரை டார்ச்சர் பண்ணி உங்களுக்கு தேவையானதை ஒத்துக்க வைக்கிறது தான் இந்த அமைப்போட நோக்கமான உச்சநீதிமன்றம் கேக்குது சார். இது எங்க வழக்கு இல்ல. உச்சநீதிமன்றம் ஒரு இந்த மத்திய அரசாங்கம் இதை எப்படி பயன்படுத்தி இருக்குன்னா, அவர் ஒரு காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ, காங்கிரசினுடைய தலைவர், தேர்தல் நேரத்தில் அவரை கைது பண்றாங்க, மிட் நைட் 1:40 அவர் அரெஸ்ட் பண்றாங்க, ஹரியானா நீதிமன்றம் லெப்ட் ரைட் வாங்கி வெளியில் அனுப்புது, அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது, இல்ல கீழமை நீதிமன்றம் தவறு பண்ணிருக்குன்னு உச்ச நீதிமன்றம் நேத்திக்கு சொல்லுது, நீங்கள் மனித உரிமைகளை மீறுகிறீர்கள். ஈடிங்கிற பேரை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு செக்ஷன் 41 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் 2ல கொடுக்கிற அந்த இன்விசிபிள் அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு குற்றத்தை ஒருத்தர் மேல சொல்லிட்டு அந்த குற்றத்தை நீங்க தான் நிரூபிக்கணுங்கிற அடிப்படையில குற்றவாளியை போட்டு ஒத்துக்கோன்னு டார்ச்சர் பண்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு ஈடி குறித்து ஒரு வழக்குல போட்டிருக்காங்க சார். இது ஒண்ணு. ரெண்டாவது, குமார் இவர் மேல வழக்கு போடுது ஈடி. சுப்ரீம் கோர்ட் கேக்குது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, இவரை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க கைது பண்ணீங்க? இன்னாருக்கு இன்னாரு ஒரு 10 பேரை காட்டி 11வது ஆளு சொன்னாரு, அதனால நாங்க இவரை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னப்ப உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, உங்களுக்கு குறைந்தபட்ச அறிவு இருக்கா? ஈடினா என்ன வானலாவ அதிகாரம் கொண்ட அமைப்பா? நீங்க எங்க வேணாலும் போவீங்க, யார வேணாலும் கைது பண்ணுவீங்களா? 11வது ஆளு சொன்னான்னா அதற்கு அடிப்படை தரவுகள் கூட இல்லாமல் நீங்கள் எப்படி இவர்களை கைது செய்ய முடியும் அப்படின்னு அகர்வால் கேஸ்ல கேக்குது. இது வந்து ரெண்டும் பொதுப்படையான வழக்கு. இதுல திரு கதிரானந்த் தரப்பிலிருந்து அவரை வந்து டார்ச்சர் செய்ததா இதுவரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் இல்லையா? சித்திரவதை செய்தார்கள் அல்லது நெருக்கடி கொடுத்தார்கள்? இண்டிவிஜுவலே போகல. நான் அரசியலாகவும் பேசல, இண்டிவிஜுவலாகவும் பேசல. ஈடிங்கிற ஒரு அமைப்பை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம், பாஜக அரசாங்கம் எப்படியெல்லாம் வாஷிங் மிஷினாக மாறிக்கொண்டிருக்கிறது, எதிர்க்கிறவர்களை எப்படியெல்லாம் நசுக்குகிறது அப்படிங்கறதா. ஒரு 2 பட்டியல் என்ன சொல்றாரு? காங்கிரஸ் செஞ்ச மாதிரி நாங்க செய்ய. நான் 2 பட்டியலை சொல்றாங்க. நான் 2 பட்டியலை சொல்றேன். இந்த 11 வருஷத்துல 2 பட்டியல் எடுங்க. ஒரு பக்கம் எடுத்தீங்கன்னா ஹேமந்த் பிஸ்வா சர்மா, நாராயண ராணே, இது திவாரி, சுபந்த் அதிகாரி, பிரபு பட்டேல், சந்திரபாபு நாயுடு, அஜித் பவார் முதல் நாள் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 18,000 கோடி ஊழல், 78,000 கோடி சீனியர் பவார் ஜூனியர் பவார் சேர்ந்து ஊழல் பண்ணாங்கன்னு சொன்ன வாய் மோடி அவர்கள் 48 மணி நேரத்துல கட்சி மாறின உடனே இன்னைக்கு அந்த வழக்குல இருந்து விடுவிச்சிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சந்திரபாபு நாயுடு 374 கோடி ஊழல் செய்தார்னு சொல்லி ஈடியை வச்சு டார்ச்சர் பண்ணி கூட்டணிக்கு கூப்பிட்டவங்க இன்னைக்கு கூட்டணியில ஆட்சி வளர்ந்த உடனே சந்திரபாபு நாயுடு மீது வழக்கு வந்து கைவிடப்படுது. இங்கே கஷ்டப்படுத்தப்பட்டவர்கள் யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், அதை போலவே மனுஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், செந்தில் பாலாஜி போன்றவர்கள். இப்படி இந்த 2 பட்டியலை ஒப்பிட்டு பாருங்களேன். இன்னும் குறிப்பா கடந்த ஆண்டு மட்டும் 2023-24 ஈடி போட்ட முக்கியமான 28 வழக்குகள்ல எதிர்க்கட்சி அரசியல்ல 23 தலைவர்கள் பாஜகவுக்கு மாறிவிட்டார்கள்.